இவங்க இதே விஜய் பி டீம்னு சொன்னாங்க. பி டீம்னு சொன்னாங்க, பிஜேபியோட பி டீம்னாங்க. அப்ப இன்னைக்கு வந்து அவங்க போய் சேர்ந்துடாதீங்க, உங்க முடிவு மாத்திக்க, நல்ல முடிவா எடுங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு மனநிலை பாருங்க. இவங்க இருந்தால் ஒருவேளை இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய்கிட்ட 10% ஓட்டு இருக்கு சார். 10% ஓட்டு இருக்கு சார். ஆல்ரெடி அதிமுக திமுகவுக்கு போன முறை இருந்தது வெறும் ஒரு 1.5% வாக்கு வித்தியாசம் தான். இவர் வரும்பொழுது இவர்கிட்ட இருந்து ஒரு சில வாக்குகள் வெளியே போகலாம், அவங்க கிட்ட இருந்து ஒரு சில வாக்கு போகலாம். எப்படி போனாலும் அந்த 2% தாண்டி வரும்போது இந்த ஆட்சிக்கான அந்த ஆன்டி இன்கும்பன்சி அந்த வாக்குகள் மைனஸ், இவர்களுடைய செயல்பாடு மோசமா இருக்குது மைனஸ், இவர்களுக்கு கூட்டணி சரியா இல்லை மைனஸ். அப்படிங்கும்போது அந்த கூட்டணிக்கு எதிர்க்கு அதிமுக கூட்டணிக்கு விஜயும் வந்து சேர்ந்தால் ஒரு பிளஸ்ஸா இருக்கும்னு பயப்படுறாங்க. அதுக்காக தான் இப்ப இந்த டிராமாவை பண்ணிட்டு இருக்காங்க. நிஜமாவே ராகுல் காந்தி பேசியிருந்தா கூட விஜய் இந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டார். ஓகே. என்னால் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. அந்த சம்பவம் நடந்ததிலிருந்து இன்று வரை திமுகவினர் அவருக்கு எதிராக எப்படி பேசுகிறார். அப்ப அவர் எப்படி அந்த நிலைப்பாடு போவார்? கண்டிப்பா இவர் என்ன சொன்னாலும் உண்மையாக இருந்தாலும் பொய்யாக இருந்தாலும் அவர் எடுக்க மாட்டார். அவர் வருவதற்கான வாய்ப்பு 90% இப்போதைக்கு இருக்கிறது.